வணக்கம் நண்பர்களே. ஸோ நான் உங்க இருக்கே. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இது இத்தனை நாட்கள் கழிச்சு நீ வந்து பார்த்தனா திடீர்னு வந்திருக்க. நாங்க எல்லாரும் என்ன நினைச்சோம்னா நீ செத்துருப்ப நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நான் நினைக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் கேட்குது. ஸோ கவலைப்படாதீங்க, இன்னும் சாவலை, இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஸோ நான் உயிரோட இருக்கனா இல்லையான்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கார்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டு சேனல் ரன் பண்ணிருக்கேன். அதுல ஒரு சேனல் செத்து போச்சு, அவ்வளவுதான், தோல்வி முடிஞ்சு. இன்னொரு சேனல் இருக்கு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேனல். ஸோ அது என்கே தம்மன் கேமிங் சேனல். ஸோ அதுல நான் ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணேன். பட் அந்த வீடியோ நல்லா இருக்காது, அது வேற விஷயம். அகைன் ஒரு எக்கோவான சரௌண்டிங்ல மறுபடியும் வந்திருக்கேன். என் வாய்ஸ் எனக்கே எக்கோ அடிக்கிறது நல்லாவே கேட்குது. சரி, ஓகே, பேக் டு தி பாயிண்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட நான் வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழை பார்த்துட்டு உங்க வந்திருக்கீங்க. பட் நான் என்ன வளர்ந்து பேசிட்டு இருப்பேன். பட் இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும், கவலைப்படாது. சின்ன வரி தான். அதாவது என்னன்னாக்கா, இது மட்டும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பிரச்சனைகளா இருந்தது, கொஞ்சம் பிரச்சனை, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நீங்க ஒன்றும் நான் தப்பா நினைச்சிருங்க, எனக்கு சொந்தத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்மளோட எடிட்டர் வந்து பார்த்தோன்னாக்கா ஹெவி ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு. ஸோ அவர் இப்போ வந்து அட்மினா கண்டினியூ பண்றாரு. இப்போ அவர் அட்மின் வேலை பார்க்கறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கே அவன் பார்க்கறானான்னு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அதனாலதான் அவனை வேலையை விட்டு தூக்கலாமா வேணாமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுலதான் அவன் ஜாபே இருக்கு. எல்லாரும் தூக்குங்க அப்படின்னாக்கா அவன் தூக்கிடுறேன். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ நம்ம சேனலுக்காக நான் வந்து பார்த்தேனாக்கா ரெண்டு விஷயங்கள் வாங்கினேன். ஆக்சுவலா இந்த சேனல் கிடையாது, இன்னொன்று வாங்கினது இன்னொரு சேனலுக்காக வாங்கினது. அதுதான் வந்து இந்த வீடியோவை நான் அன்பாக்ஸ் பண்ண போறேன். இன்னொன்று வந்து பார்த்தேனாக்கா என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினது. அது எதுக்காக வாங்கினாக்கா இந்த சேனலுக்காக. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் ஒன், ஏற்கனவே ஒரு பெரிய போன் ஸ்டாண்ட் இருக்கு. அப்புறம் எதுக்கு சின்ன போன் ஸ்டாண்ட் சொல்லாதீங்க, இது போன் ஸ்டாண்ட்ல செல்ஃபி ஸ்டிக். இது ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டோடது. என்ன அருமை எருமை அருமை பெருமை உள்ள நண்பன் வந்து கொடுத்தது. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல, பட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்னோட போன் செட் ஆகல, என் தம்பி போன் தான் செட் ஆகுது. ஆனா ரெண்டும் ஒரே மாடல், அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே மாடல் ஒரே பிராண்டு, ஆனாலும் அந்த சைஸ் செட் ஆகல. சஸ்னும் எனக்கு வந்து சஸ். ஓகே, சுத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறமா திடீர்னு இந்த மாதிரி ஆகுது. அதுக்கு முன்னாடி எதுக்குறா சரி செல்ஃபி ஸ்டிக்னே நான் உன் வழிக்கே வரேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க. பிளாக் பண்ணேன். என்ன மூஞ்ச எங்களால வீடியோல சும்மா பார்க்க முடியல, பிளாக் வேற இது நாங்க பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வச்சு கேக்குது. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என் மூஞ்ச என்னாலேயே பார்க்க முடியல வீடியோல, அதுக்கப்புறமா எனக்கே பழகிடுச்சு. என் மூஞ்ச என்னாலேயே பார்க்க முடியாது. அப்புறம் நாங்க பாக்குறதுன்னு கேட்டீங்க. அது எனக்கே தெரியல. நீங்க அந்த ஃபேஸ் ஹைட் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா வாய்ஸ் ஹைட் பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுக்குதான் வாங்கினேன். என்னோட நண்பன் கொடுத்த செல்ஃபி ஸ்டிக் பத்திரமா பூஜை பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா பிளாக் பண்ணலாம் நினைக்கும் போது இன்னும் ஒரு மாதிரி போகுது. மற்றபடி எனக்கு சோம்பேறித்தனம் கிடையாது. ஸோ ஃபைனலி கண்ட்ரோலர் எடுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோலர் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. பட் என்னைய மாதிரியான ஆளுகளுக்கு தான் தெரியும் அந்த கண்ட்ரோலர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்ட்டு. இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தோன்னாக்கா என்னோட பாதி காசும் என்னோட அப்பாவோட பாதி காசும் போட்டு வாங்கினது. எங்க அப்பாவுக்கு நினைச்சதுதான் முழுசா வாங்கி கொடுக்கலாம், ஆனா நான் பாதிட்ட வாங்கி தர மாட்டாரு. ஏன்? நான் படிக்கணும்ன்றதுனால. இதெல்லாம் பையன் வாங்கி கொடுத்தாக்க பையன் கெட்டு போயிடுவான்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. இல்லைன்னா நான் அப்படிதான் இருப்பேன், அது வேற விஷயம். ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், பாதி காசு வேணா நான் போடுறேன், இதுலயே வாங்கி கொடு அப்படின்னு. அவரே வந்து பார்த்தானாக்கா சரி பாவம் பையன் கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக இதை வாங்கி கொடுத்தாரு. ஸோ கஷ்டப்பட்டு என்னோட பையன் படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி காசு அவன் போடுறான். சரி ஓகே, பாதி காசு போட்டாலும் பரவாயில்ல, மொத்தத்தையும் நானே போட்டுக்கிறேன், சேவிங்ஸ் வச்சுக்கோ, இதை நான் மொத்த காசு போட்டு உனக்கே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கி கொடுத்தாரு. அதிசயம் இருக்கு எனக்கு. ஒருவேளை இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருவாரு. வேற பட்டு இருக்கு. பர்த்டேக்கு வேற நான் இன்னொன்று கேட்கலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப நீடடா இப்போ மாறிக்கிட்டு வருது ரீசெண்ட் டேஸா. ஸோ அதனால ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா ஆர்ஸ் அப்படின்னு பிராண்டு பேர் தெரியல சத்தியமா, வாயிலேயே நுழையில எனக்கு. இதுதானாலும் எனக்கு தெரியல, ஆர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவே கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. ஆர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு, அதுவே நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. இது ஒயர்டு. நான் ஏன் வயர்லெஸ் வாங்கல அப்படின்னாக்கா வயர்லெஸ் காஸ்ட்லியாவும் இருந்துச்சு. அதாவது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1100 இருந்தாலும் அது வாங்கணும் அப்படின்றது ஒரு இதுவா இருந்தது.
வாங்கிட்டேன். எப்படி ப்ரோ இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் இப்பதான் வாங்கினேன், கத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு வந்து எங்கேயுமே வந்து பார்த்தனாக்கா வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து பார்த்தனாக்கா வைக்கல. கேமராமேன் கூட கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரோலர். ஸோ என் என்னோட லைஃப்ல இதுதான் வந்து பார்த்தனாக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரோலர் வந்து பார்த்தனாக்கா வாங்குறது நான் டச் பண்றது. கண்ட்ரோலர்னா இப்படிதான் இருக்குமா? நைஸ் நண்பர்களே, நன்றாக இருக்கு. அண்ட் எப்படி ப்ரோ இது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, ஏன் நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. ஒரு கிளான்ஸ் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத மட்டும் பார்த்துப்போம். இப்ப பாத்தீங்களா வைப்ரேட் ஆச்சு. அண்ட் இங்க பாருங்க, இது செம கூலா இருக்கு. எனக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு. இதை பாருங்க, இங்க ஒரு லைட் எரியுது, இங்க ஒரு லைட் எரியுது. ஓஹோ, இது என்னது ஆட்டோனும். ஸோ நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், இதை பார்த்துட்டு எவன் சொல்றாருங்கடா இவன் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசுறாட்டு. நான் வேணா ஏதாச்சும் பில் அனுப்பணுமானுங்களா? இதுல அனுப்பிச்சிருக்காங்க தெரியல. இது காசு கொடுக்க வாங்கியிருக்கேன், புரியுதா? காலில் விட நிறைய வந்து வாங்கியிருக்கேன் இது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறதுக்கு எவனும் எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல. ப்ரொமோஷன் பண்ணுங்கன்ட்டு உடனே தூக்கி நான் வந்துடானே இது ப்ரொமோஷன் அப்படின்ட்டு. இது ப்ரொமோஷனே கிடையாது. உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்க. 1159 ரூபா வேணும்னா தாராளமா வாங்கிக்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். வேணாம்னாலும் நீ போ, அது மூணு இருக்கும். இதோட பெட்டரான இதுவே இருக்கான்னு எனக்கே தெரியல. எனக்கு இது கண்ட்ரோல் பெட்ல ஒரு நாளே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 4 பேர்கிட்ட வந்து கேட்டேன், இது சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே இதுவே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இதோட ரேட் கம்மியாகவும் இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து லோயர் வெர்ஷன் அப்படின்னு சொன்னானுங்க. இதுதான் ஹையர் வெர்ஷன். ஆமா, எனக்கு வெர்ஷனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இவனுங்க வெர்ஷனா சொல்றானுங்க. மோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தோன்னாக்கா கலர் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? இந்த ப்ளூ கலர் தெரியுது இல்லையா? இந்த ப்ளூ கலர்னாக்கா இது வந்து எக்ஸ் இன்புட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸ் இன்புட்னா எனக்கு சத்தியமா தெரியாது. அப்படின்னாக்கா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ் இன்புட் இது வந்து ஒரு மோடுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுமா. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இது ஒரு ஆண்ட்ராய்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தோன்னா கிரீன் கலர் லைட் எரியுமா. இது எங்க இருக்குது இல்லையா இந்த ப்ளூ கலரு. இது வந்து பார்த்தோன்னா கிரீன் கலர்ல எரியுமா. டர்போ, ஆட்டோ டர்போ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த ஆட்டோ டர்போனாங்க என்னன்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுனாக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சத்தியமா இதெல்லாம் என்ன ஐடியானே தெரியல. எனக்கு ரொம்ப இங்க வந்து பார்த்தோன்னாக்கா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிளாக் தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் பிளாக்கை விட ஒயிட்டே வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் வித்தியாசமா தான் வாங்குவோம், இதே வித்தியாசமா தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். பிளாக் கலர்னாக்கா இருட்டுல கூட எனக்கு கண்ணு தெரியாது. அதான் பிரச்சனை. எனக்கு நல்ல காலத்திலேயே கண்ணு தெரியாது. ஓகே, இதுல வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கான் மாடல் வந்து பார்த்தோன்னாக்கா ஏர்ஸ் ஒயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கான். அதோட ஸ்பெல்லிங் எதுக்கும் நான் போடுறேன். ஏர்ஸ் ஒயர்டுன்றது கொடுத்துருக்கான். அண்ட் ஒர்க்கிங் மாடல் வந்து பார்த்தோன்னாக்கா டெஸ்க்டாப், அதுக்கப்புறமா எக்ஸ் இன்புட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயர்டு யூஎஸ்பி டைப்ன்றதுனால ஈஸியாக இருக்கும். எனக்கு பிசி அண்ட் ஃபோன்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியும். பட் இதில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியாது. என்னது எக்ஸ்பாக்ஸ், அதுக்கப்புறமா பிளே ஸ்டேஷன் அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அது நீங்கள் வேற ஏதாச்சும் ஒரு சேனலில் போய் பார்க்கறது பெட்டராக இருக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கான்ட்டு. உங்களுக்கு பிசி யூசேஜ் வேணும் கம்மியாக ஓரளவு ஒரு 1000 கிட்ட இருந்தாலே போதும். 1000 to 1200 கூட இருந்தால் போதும் அப்படின்னாக்கா இது வாங்கிக்கோங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. இதோட வேற ஏதாச்சும் பெட்டரான குவாலிட்டியில அதே பிரைஸ்ல இருந்துச்சுன்னா அது கூட வாங்க, பிரச்சனை கிடையாது. எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தோன்னா என்ன ப்ரோ ரிவ்யூ எல்லாம் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இன்னும் லென்த்தா போகுது அப்படின்னாக்கா வீடியோ ரிவ்யூ இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா அப்படியே கட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட உங்க கிளிய போது போல. நான் இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரிவ்யூ வீடியோவுக்காக என்னோட இன்னொரு வெர்ஷன் வருவான், அவன்கிட்ட நீங்க பேசுவோங்க. இன்னொரு வெர்ஷன் யாரா அப்படின்னு கேட்டீங்க, அது வேற இல்ல ஃபியூச்சர் வெர்ஷன். கரெக்டா? 1 week later. ஹலோ, என்ன ப்ரோ மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஆக்சுவலாக இந்த மைக் கையில் என்னன்னாக்கா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். உங்களுக்கு சச் லைக்ஸ் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்து மாதிரி இருக்கும். அண்ட் எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வந்துட்டு தான் இருக்கும். அதை எதுவும் நான் வந்து பண்ண முடியாது. அது நான் இப்பயும் வந்து இந்த பிரேக் அவுட் பண்ணுறேன்.
ஸோ அண்ட் சரி எத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க கண்ட்ரோலர் அண்ட் அதோட ரிவ்யூ என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்கன்றது எனக்கு கேட்குது. ஆக்சுவலி இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹானஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பேசிக் கண்ட்ரோலர்ல இருக்காது சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. பட் பேசிக் கண்ட்ரோலர்ல என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இது நம்ம என்னென்னலாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணன்றது உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல இது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பாக்ஸ் பண்றது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரோலர் டச் பண்றது அண்ட் ஒரு கண்ட்ரோலர் ப்ளே பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் பத்தின எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ இதுல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து தான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதோட வைப்ரேஷன் வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வைப்ரேஷன்ல தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட NK தமிழ் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிம்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் போட்டிருந்தேன். அதுவும் எண்டுன்ட்டு லாஸ்ட் லைவ். ஓகேங்களா? அதுல தான் நான் வந்து லிம்போ இது வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும். இந்த கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த சீன் வரும்போது அது இது ஒரு தூரத்துல இருக்கு. பட் அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வைப்ரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் அந்த கண்ட்ரோலர் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப கிட்ட வந்துருச்சுனாக்கா அதோட வைப்ரேஷன்றது பயங்கரமா இருக்கு. ஸோ அதாவது இந்த கண்ட்ரோலரை நான் என்ன சொல்றேன்னாக்கா ஈவன் ஒரு சில இதுலலாம் வந்து அவனுங்க இது பண்ணல, வைப்ரேஷன் மோட் மட்டும் தான் ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற வைப்ரேஷன் இது வந்து கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ஓகே ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கேம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் ஆகுதா, இந்த கண்ட்ரோலர் வந்து சப்போர்ட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லா கேம்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. GT Enhancedல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாதியே இல்லை. ஸோ நான் அதோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் பாதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து இன்னும் ஒரு சில கேம்ஸ்லாம் போட்டிருந்தது. Among Usலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட சப்போர்ட் கிடையாது. என்ன மாதிரி கண்ட்ரோலர் சப்போர்ட் இருக்குதுனாக்கா நார்மலா நீங்க சுத்துறது அந்த மாதிரி தான் இருக்கு. வைப்ரேஷன் சப்போர்ட் அதுல இல்ல. GTA 5ல ஒர்க் ஆகுமா போது, ஏன்னா இந்த GTA 5 ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்கோர்ஸ் GTA 5ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க GTA 5ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த கண்ட்ரோலர் வச்சுதான் நான் வந்து லைவ் முடிக்க ட்ரை பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கண்ட்ரோலர் 3D கேம்ஸ்க்கு வந்து விளையாடுறேன்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அதை நான் பழகலை, அதனால ஃபுல் டைம் யூஸ் பண்ணல. பிளஸ் டிரைவிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் டிரைவிங்க்கு மட்டும் தான் அந்த இது கண்ட்ரோலர் யூஸ் பண்ணேன். RPலயும் இதே கண்ட்ரோலர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் டிரைவிங்க்கு மட்டும். இப்போதைக்கு கூடிய சீக்கிரத்தில் அதை நான் விளையாடுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த ரெப்போ கேம் வந்து பார்த்தோன்னாக்கா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ட்ரை பண்ணியும் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா அதில் கண்ட்ரோலர் சப்போர்ட்டே இல்லை. ஒரு சில கேம்ஸுக்கு இல்லை, பட் நிறைய கேம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இருக்க தான் செய்யுது சேம் டைமில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 1000க்கு எதிர்பார்க்குற ஒரு கண்ட்ரோலர் ஓரளவு நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். இட்ஸ் நாட் மஸ்ட் ப்ரிஃபரபிள், மோஸ்ட் ப்ரிஃபரபிள். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ஐடியா கிடையாது மற்ற கண்ட்ரோலர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் எப்போ வரைக்கும் கூட சர்ச் பண்ணல. ஏன்னா இப்போ நான் சர்ச் பண்ணுவீங்களே, ஐயோ இது வாங்கியிருக்கலாமோ, இது வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அதனால் நான் வந்து இதெல்லாம் சர்ச் பண்ணல. பட் கண்டென்ட் வைஸ்லயும் வந்து சர்ச் பண்ணிருக்கலாம் தான் இப்போ தோணுது. பட் எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லணும். நான் இங்கே வந்தேன். ஸோ அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா இருக்கு. இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா என்னைய பொறுத்த வரைக்கும் 1K ஒர்த்து, 1.1K நீங்கள் வேணும், எனக்கு காசு மேட்ரு இல்லை, நான் ஒரு நல்ல கண்ட்ரோலரில் விளையாடணும், பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதோடய நிறைய கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் அதை போயிட்டு வந்து வாங்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ். எனக்கு ப்ரைஸ் ஒரு மேட்டரே இல்லை, எனக்கு கண்ட்ரோலர் தான் முக்கியம் அப்படின்னாக்கா நீங்கள் இதோட நிறையவே கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இருக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தோன்னாக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர் இந்த கண்ட்ரோலர் நீங்கள் வாங்கணுன்ற நீடே இருக்காது. அவ்வளோ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு மற்ற கண்ட்ரோலரை கம்பேர் பண்ணும்போது. நீங்க இந்த கண்ட்ரோலர்ல இப்போதைக்கு எனக்கு போதும் அப்படின்னாக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரோ இதுல வந்து பார்த்தோன்னாக்கா என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சைடோ என்ன இந்த சைடோ ஏதாச்சும் ஒரு சைட்ல வந்து பார்த்தோன்னா போடுறேன். அது போடும்போது எந்த இடத்துல லைட் எரியும் அப்படின்றதையும் நான் வந்து பார்த்தோன்னாக்கா மென்ஷன் பண்றேன். ஸோ ஓகேங்களா?
ஸோ அந்த இடத்துல ரைட் ஏரியா அண்ட் இது வந்து பார்த்தோன்னாக்கா ஃபோனில் விளையாடி பார்த்தீங்களா கேட்பீங்க. ஸோ அப்கோர்ஸ் நான் வந்து ஃபோன்லேயே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது. அதாவது கண்ட்ரோலர் கிடையாது, அதுக்கு பதிலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes கூட இது 2 minutes தான் வந்து கனெக்ட் பண்ணேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பயங்கரமான ஹீட்டு. இது வரைக்கும் இந்த ஹீட் ஆனது கிடையாது. அண்ட் 2 minutesல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. இதுவும் நடந்ததே கிடையாது. நான் சார்ஜ் போட்டால் 3 நாள் வரைக்கும் இருக்கும். இது பார்த்தாக்கா எவ்வளோ சீக்கிரமா குறைஞ்சிச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா விட்டேன். ஸோ அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேம் பிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாட போறீங்க அப்படின்னாக்கா வாங்க. இது மொபைலுக்கு வாங்கினீங்கன்னாக்கா நாட் ப்ரிஃபரபிள். அவ்வளோதான், ரொம்ப வளரலான்னு போட்டி இருக்க வேணாம். இவ்வளோதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி. ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். ஸோ வரட்டா மாமி, டெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.